பாஸ் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்க இந்த நிலையில் செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு நியூஸ் ஷோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க விஜய் டிவி. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஷோலாம் பண்ணுவாங்கன்ட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டுருக்க நிலையில் இந்த மாதிரி ஒரு ஷோ தேவையா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஸோ இது தேவையா இல்லையான்றதை ஷோ பார்க்கும்போது தான் புரியும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்திருக்க பல பேரும் பிரபலமான நடிகர் நடிகைகள் அண்டு செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் பெரிய வழிகளை அனுபவித்து அதிலேருந்து விடுபட்டு இப்போ இன்னொரு காதலுக்காக காத்துட்ருக்க இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் மலர வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஷோ இருக்குது. ஸோ இந்த ஷோவில் மோனிஷா வந்திருக்காங்க. உண்மையாலே ரொம்பவே ஷாக்கிங்கான நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மோனிஷாவுடைய இந்த ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையாலே இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வர வகையில் தான் இவங்களுடைய இந்த ஸ்டோரி இருக்குது. எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. செகண்ட் லவ், அதாவது செகண்ட் லவ்னு சொல்லும் போதே இதில் ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் அண்டு ஸ்ருதிகாவும் இருக்காங்க. ஸோ ஸ்ருதிகா ரீசண்டாக நிறைய டாஸ்க்லாம் வச்சுட்டு வராங்க. மோனிஷா இப்போது சிங்கிளாக தான் வந்திருக்காங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே மிங்கிளாகி தான் வந்திருந்தாங்க. இவங்க கேரளா கோழிக்கோட் பகுதியை சேர்ந்தவங்க அண்ட் இவங்களுடைய கணவரும் அதே ஏரியாவை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒரு பயம் என்னன்றதையும் இந்த ஷோ மூலயமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஜானுவாக நம்ம எல்லார் மனசிலும் நீங்காத இடம் பிடிச்சாங்க. குறிப்பாக அரண்மனை கிளி அப்படின்ற சீரியல் மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆகினாங்க. ஹோம்லி கேர்ளாக வந்தாங்க. இவங்களை பார்க்கும் போது பாவனியோட சிஸ்டரா அப்படின்ற கேள்விலாம் கூட வந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த டைமில் தான் சின்ன தம்பி இந்த சீரியல்லாம் மகா சங்கமம்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஜானு அர்ஜுன் சார் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல். நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மோனிஷாக்கு திருமணமாக்கி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஒரு கொடூரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் அர்ஷாநாத் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப நல்லா கோலாகலமாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பை ஆக்சிடென்டலாக இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஃபோட்டோஷூட் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ சும்மா வேடிக்கை பார்க்க போன இடத்துல வந்த வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க. ரைட்டருக்கு இவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சதுனால டைரெக்டாக இவங்க இந்த சீரியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கெரியர் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய திருமண வாழ்க்கை தான். ஏன்னா இவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். இவங்களுடைய பேக் போனால் அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் தான் இருந்திருக்காரு. கணவரும் கேரளா மாநிலத்தில் சேர்ந்தவர். மீடியா பர்சன் யாருமே இவங்களுடைய ஃபேமிலியில் இல்லையா. எப்படியோ இவங்க மட்டும் உள்ளே எப்படியோ வந்திருக்காங்க. சஸ்டெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ண முடியாமல் போயிருக்கு. இப்போ பல வருடத்துக்கு அப்புறம் செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ மூலயமா இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தது இவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியானது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவங்க வயநாடை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கணவர் தான் கோழிக்கோடை சேர்ந்தவர். இவங்களுக்கு திருமண பிரேக்கப் எதனால் நடந்தது அப்படின்னா நார்சிசம் அப்படின்ற ஒரு டிசீஸ் தான். அதாவது சைக்கோத்தனமான பிஹேவ் பண்ணுறது தான் இவங்களுடைய கணவர் அப்படின்றத லேட்டராக தான் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒரு மிஸ்டேக் அவரே பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட்டை தள்ளி அவரே விட்டுட்டாருன்னா கூட அது உடஞ்சதுன்னா கூட அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ட்டு இவங்க மேலே பழிய போட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனையும் வேறு மாதிரி மாற்றுவாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக இவங்க எந்த இடத்துல ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்கன்னா இவங்க நெருக்கமாக இருக்கும் போதும் ஒன்றா இருக்கும் போதும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அதை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது போலலாம் ஃபோட்டோ பார்த்தனே அப்படிலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான நபர் கூட தான் இவங்க 8 வருடம் போராடி இருக்காங்க. உண்மையாலே ஒரு கொடூரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. சைக்கோத்தனமான கணவர் தான். ரொம்பவே பயம் என்னென்னா இது போல் ஒரு ஹஸ்பண்டு நினச்சி ஒன்றா இருந்திருக்காங்க. அதையே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அதை கமெண்ட் பண்ணுறது இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஒரு மெச்சூர்டாக இருக்கிற ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டாலேன்ட்டு அப்போ அவங்க சமயத்தில் அவங்களுடைய ஃபேமிலிலாம் ரொம்ப பயந்தாங்களாம். ரொம்பவே டல்லாக இருக்காங்க. என்ன ஆகும் வாழ்க்கை அப்படிலாம் கூட நினச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100-200 பவுன் வரைக்கும் இவங்களுக்கு போட்டாங்களாம். ஸோ நான் டிவோர்ஸ் கூட கொடுத்துட்றேன், அந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்லாம் கூட அந்த கணவர் சொன்னாராம். ஆனால் இவங்க இல்லை நான் டிவோர்ஸும் கொடுத்துட்றேன், நகையெல்லாம் கொடுக்க முடியாது கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக போயிட்டு
ஜட்ஜு முன்னாடி பேசினாங்களாம். டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம். ஏமா இப்படி சந்தோஷப்படுறான்ட்டு அங்கே இருக்கிற அட்வொகேட்லாம் கூட கேட்டாங்களா, ஜட்ஜும் கேட்டாராம். அந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. அதிலேருந்து விடுபட்டு வந்து தான் இப்போ ஓரளவுக்கு மூச்சு விட்டுற அளவுக்காச்சும் இவங்களுக்கு ஒரு நேரம் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை நான் ரீரைட் பண்ண போகிறேன், ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டேன், அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபுல்லான வாழ்க்கையை தான் நான் வாழ போகிறேன், எனக்கு கணவர் எங்கே இருக்காரு நான் தேட போகிறேன் அப்படின்லாம் வந்து அவங்களுடைய ப்ரோமோவில் கூட சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே பல பெண்களுடைய நிலைமை இப்படி ஒரு சூழலில் தான் இருக்குது. சில பேர் சமூகம் என்ன பேசும், அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலி ஏற்றுப்பாங்களா? ஏன்னா ரீசன்ட் டைமில் இந்த 4 பேருக்காக ரிதன்யா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமாக போச்சு. ஏன்னா பேரண்ட்ஸும் அந்த பொண்ணை வந்து சப்போர்ட் பண்ணலை, மாமனார் மாமியார் வீட்லேயும் அவ்வளோ கொடுமைகள், கணவர் சைக்கோத்தனமான பிஹேவ், இது எல்லாத்தையுமே கடந்து அந்த பொண்ணு எப்படி வாழ போகிறோன்ற ஒரு கேள்வியில் இருந்த சமயத்தில் அந்த பொண்ணு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவ்வளோ கோலாகலமாக கல்யாணம், அவ்வளோ பணம் வசதி எல்லாமே புகழ் எல்லாமே இருந்தும் கடைசியாக ஒரு உயிர் போனது தான் மிச்சம். ஆனால் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காமல் இவங்க அதை விட்டு வெளியே வந்தது ரொம்பவே நல்ல முடிவு. ஏன்னா இது போல் சைக்கோத்தனமாக இருக்கிற மனிதர்களுக்குள்ள கண்டிப்பாக வாழவே முடியாது. அது இவங்க கொஞ்சம் லேட்டராக புரிஞ்சுருக்காங்க. அதாவது 1 இயரில் தெரிஞ்சு ரொம்ப போராடி 8 வருஷம் போராடி அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கே பல பேரும் சிக்கி தவிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களாம் முடிவு எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக உடனடியாக நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும், செகண்ட் லவ் தேடணும் அந்த மாதிரி இல்லை. தனியாக இருந்தாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, உங்கள் மனசுக்கு ஒரு என்ன தேவையில்லைன்றது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலை நீங்கள் தான் அமைச்சுக்கணும். அதுக்காக அந்த ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினைக்கிறீங்களா, ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வார்னிங் கொடுக்குறீங்க, ஒரு 2-3 டைம் வந்து பொறுத்து போகிறீங்க, இன்னமும் மாறலைன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வர்றது ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன். அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்களா, அப்படிலாம் யாரும் இருக்காதீங்க. ஸோ அதை விட்டு கண்டிப்பாக வெளியே வரலாம். அதுக்கான இது ஒரு ஷோவாக பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் தெரியாமல் மன வலியிலையும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இவங்கள பார்க்கும்போது பாவனையை பார்க்குற ஃபீல் இருந்தாலுமே இவங்க மோனிஷாவுக்கு பார்த்திங்கன்னா விக்கே அப்படின்ற ஒருத்தர் கூட தான் இங்கே பேரிங் நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அந்த பயம் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையுமே வந்து கடந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்திருக்க பல பேரை தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது மூலயமா ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஷோலாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை வெளிச்சம் போட்டு காட்டி இந்த மாதிரி ஒரு ஷோவை நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஓகே. ஆனால் இதை பார்த்து மற்றவங்க கெட்டு போகக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இங்கே எல்லாமே பாசிட்டிவாலாம் கிடையாது, நிறைய நெகட்டிவிட்டிஸும் இருக்குது. அதில் எது நல்லதுன்றது நமக்கு தெரியும். நம்ம அதுலேருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்ட்டு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.